பிசினஸ் ட்ரெயின் யுவர் பிரெயின். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சூப்பரான டாபிக். முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எப்படி பிளான் பண்ணுவாங்க, பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கோட சேல்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்? ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? அதுக்கான ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தான், ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் டு கிரியேட் வேல்யூ அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஒரு அடிஷ்னலாக ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி டெய்லி மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஈஸியாக அவங்க பிஸ்னஸ் மூலமாக சால்வ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக டெவலப் ஆக முடியும். ஸோ அவங்க அடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, டிரைவ் இனோவேஷன், கிரியேட் ஜாப்ஸ், க்ரோ த எக்கனாமி. பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுலையும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுலையும் புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றதுலையும் தான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில், தலைமைத்துவம், டிசிஷன் மேக்கிங், ரிஸ்க் டேக்கிங், நெட்வொர்க்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க பர்ஃபெக்ஷனாக அதில் ஏங்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஆண்டர்பிரினருக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்க, வாய்ப்பை எப்படி தேடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேப்ஸ். மார்க்கெட்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப் இருக்கு அப்படின்னா கூட அதை கூட ஃபில் பண்ணுவாங்க. ஸ்பாட் த ப்ராப்ளம் தட் பீப்புள் ஃபேஸ் டெய்லி. அந்த மக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸை டெய்லி ஃபேஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பெரிய ஆண்டர்பிரினரா வர முடியும். தென் லிசன் வாட் கஸ்டமர் வாண்ட்ஸ், ஃபாலோ கரண்ட் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமா கவனிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பிசினஸ், அவங்க சிமிலர் பிசினஸ் என்னென்ன மாதிரி பண்ணி நீங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்க பிசினஸ்ல இனிஷியேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்வாட். இதை பத்தி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஸ்வாட்ன்றது ஒரு ஆண்டர்பிரினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். SWOT மீன்ஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஒரு ஆண்டர்பிரினருக்கு அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும், அவரோட வீக்னஸ் என்ன அப்படின்றதும் அவருக்கு தெரியும், அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதும் அவருக்கு தெரியும், த்ரெட்ஸ் என்ன, அச்சுறுத்தல் என்னன்றதும் அவருக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஆண்டர்பிரினர் பிசினஸ் பண்ணுவாங்க. தென் திங்க் ஆஃப் நியூ வே டு சால்வ் ஓல்டு ப்ராப்ளம்ஸ். பழைய பிரச்சனைகளை அவங்களோட புது சிந்தனையின் மூலமா எப்படி தீர்க்கிறது அப்படின்றதையும் அதிகமா திங்க் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆண்டர்பிரினர் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பிளானிங். ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பிளானிங் அப்படின்றது இருக்கணும். செக் இஃப் யுவர் ஐடியாஸ் ஃபிசிபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஐடியா சாத்தியமானதா அப்படின்றத கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரினர் திங்க் பண்ணுவாங்க. சாத்தியமற்றதை என்னைக்குமே அவங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் காம்படிட்டர்ஸ் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ். காம்படிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான வேலை போயிட்டு இருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸையும் கிளியரா அவங்க புரிஞ்சு வச்சுப்பாங்க, இவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத. மூணாவது ஃபினான்ஷியல் பிளானிங். ஒரு ஃபினான்ஷியலா ப்ராப்பரா ஒரு எஸ்டிமேஷன் கண்டிப்பா போட்டு வச்சிருப்பாங்க. பட்ஜெட்டிங், காஸ்ட் எஸ்டிமேஷன், கோல் செட்டிங் முதற்கொண்டு அவங்களோட பிளானிங்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் டைம் கோல் என்ன, மிட் டைம் கோல் என்ன, லாங் டைம் கோல் என்ன அப்படின்றத முதற்கொண்டு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். செல்ஃப் ஃபண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸை அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லாங் டைமுக்கு நம்ம ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருப்போம், அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து லோன்ஸ். நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணலாம், ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஒரு ஃபண்டிங்க்கு நம்ம இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் இந்த மாதிரியான வகையில நமக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்டே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ் தேடுவாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஸை ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் கஸ்டமரை கொண்டுட்டு வரும், சேல்ஸ் அப்படின்றது வருமானத்தை உருவாக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நமக்கு ரெண்டு விதமான டைப் இருக்கு. ஒன்று B2B, இன்னொன்று B2C. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எந்த பிஸ்னஸை பண்றீங்கன்றதை பொறுத்து தான் இந்த லாஜிக் வந்து அமையும். அதுக்கடுத்து உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்க பிராண்டிங் பண்ணணும். அது B2B-யா இருக்கட்டும், B2C-யா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கான யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வந்து நீங்க கண்டிப்பா உருவாக்கியே வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாக நிறைய பேர் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கண்டிப்பாக நம்மளும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பண்ணியே ஆகணும். சோசியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், SEO, ஆன்லைன் ஆட்ஸ், லைக் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறையவே இருக்கு. ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும் அப்படின்னா ரிட்டைன் கஸ்டமர் பை பில்டிங் ட்ரஸ்ட். ஒரு கஸ்டமரை வந்து தக்க வச்சுப்பாங்க, ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அவங்க ப்ராடக்ட்ல அதை யூஸ் பண்ணி அந்த நம்பிக்கையின் மூலமா ஒரு கஸ்டமர் வந்து ரிட்டைன் பண்ணிப்பாங்க கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்றவங்க. ஸோ அதனால இது ரொம்பவே முக்கியம். மானிட்டர் காம்படிஷன் அண்ட் ஃபீட்பேக். எப்பவுமே காம்படிஷன்ஸையும் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதை பண்ண தவறோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமரை நம்ம ரிட்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக பெரிய லெவலில் உருவாக்கணும் அப்படின்றது எல்லா ஆண்டர்பிரனருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து டீம் பில்டிங் முதல் விஷயம். ஹையர் த ரைட் பர்சன். ஒரு டீமை பில்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஏரியாலேருந்து நம்ம போகிறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ரைட் பர்சனை வந்து நம்ம கண்டிப்பாக ஹையர் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து ஒர்க் ஃப்ளோ. இது வந்து ரொம்பவே முக்கியம். நமக்கு டீம் பில்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், பட் நம்ம ஒர்க்கை வந்து எஃபிஷியண்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே, டே டு டே டாஸ்க்குமே ப்ராப்பராக அக்கம்ப்ளிஷ் ஆகும். அதுக்கடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க். இது எதுக்காக அப்படின்னா ஒரு டைம் மேனேஜ் பண்ண மட்டும்தான் எந்த டாஸ்க்கை எப்போ பண்ணணும், எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மேனேஜ் ஸ்டாக் அண்ட் டெலிவரி. ஒரு ஸ்டாக்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், அதை ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். இதையுமே ஒரு ஆண்டர்பிரனர் அவங்க டீமை வந்து பில்டு பண்ணுறப்போ யார் டிஸ்பேச் டீம் அப்படின்றது வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ரெண்டாவது குவாலிட்டி கண்ட்ரோல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இது ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி கண்ட்ரோல். என்ஷூர் ப்ராடக்ட் சர்வீசஸ் மீட் ஸ்டாண்டர்ட். உங்களோட ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்றத நீங்க தான் உறுதி செய்யணும். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து 7th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா growth and sustainability. ஒரு வளர்ச்சியும் இருக்கணும், சஸ்டெயின் பண்ணியும் ஆகணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை மெஷர் பண்ணி ஆகணும். எக்ஸ்பேண்ட் யுவர் சர்வீஸ் ஏரியா. நம்மளோட சர்வீஸ் ஏரியா எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அதுக்கடுத்து இனோவேஷன். கண்டினியூஸ்லி அப்கிரேட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கண்டினியூவா இருக்கணும். நம்மளோட ப்ராடக்ட் அப்டேஷனும் சரி, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன ரன் ஆயிட்டு இருக்கு, நம்மளோட சிமிலர் ப்ராடக்டே இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு தூரம் அப்கிரேட் ஆகி சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து அடாப்ட் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ். நம்மளோட பிஸ்னஸ்க்கு வரக்கூடிய ரிவ்யூஸை வச்சு நம்ம அதுல சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங். கொலாபரேட் வித் அதர் பிஸ்னஸ். நம்ம என்னைக்குமே நம்மளோட பிஸ்னஸ் வச்சு நம்மளே ஃபுல்லா எல்லாமே ரன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. மற்ற பிஸ்னஸ் கூடயும் கொலாபரேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்டிங்க்கு, உங்களோட டிஸ்பேச், கொரியர் டிஸ்பேச், ஸோ இந்த மாதிரி மற்ற பிஸ்னஸ் கூடயும் நம்ம கொலாப் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆண்டர்பிரனராக வர முடியும். ஸோ இது எல்லாமே பண்றவங்க தான் ஒரு ஆண்டர்பிரனரான்னு கேட்டால் இது மட்டும் பண்றவங்க இல்லை, இதை காட்டிலும் அதிகமாக பண்றவங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ஹிண்ட் மட்டும்தான். இதில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, வாட் இஸ் ஆண்டர்பிரனர்ஷிப், ஐடென்டிஃபைங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் பிளானிங், ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், growth அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது எல்லாமே ஒரு ஆண்டர்பிரனரை நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக திரும்ப ஒரு பாருங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி இருப்பாங்க, அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணுன்றக்கான ஒரு சின்ன ஹிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம பிஸ்னஸ் ட்ரெயினிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், சக்ஸஸ் மேக் அ நாய்ஸ்.